இந்த வீடியோல ஜனநாயகனோட ட்ரைலர் ரிவ்யூ, அதோட ஸ்டோரி என்ன, நம்ம எதிர்பார்த்தது என்ன வந்திருக்கு, நம்ம எதிர்பார்க்காதது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்தலாம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. ட்ரைலர்ல இதுல பகவந்த் கேசரி சீன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியே ஸ்டார்ட் ஆகுது. தளபதி வெற்றி கொண்டான் எப்படிப்பட்டவர், அவருக்கும் மமிதாக்கும் உள்ள பாண்ட் என்ன அப்படின்னு போற ட்ரெய்லர் வில்லனை நோக்கி போகுது. வில்லன் யாருன்னு சரியா தெரியல. ஒரு ஜெயில் கேதி, ஒரு பிசினஸ் மேன், பொலிட்டிக்கல் கனெக்ட் உள்ள ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஷனுக்காக, ஓஎம்ங்கிற ஒரு மிஷனுக்காக வில்லன் இந்தியாவுக்கு வராரு. இப்படி இருக்கிற ட்ரெய்லர்ல படத்தோட முக்கியமான கான்ஃபிளிக்ட் என்ன அப்படிங்கிறதையும் ரிவீல் பண்றாங்க. மமிதா, அதாவது விஜய் கேரக்டரோட ப்ராப்ளம், அவங்களுக்கு பின்னாடி உள்ள ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சீக்ரெட் அப்படிங்கிறது ரிவீல் ஆகி ராவண மோகன் ட்ராக் வந்ததுலேருந்து ஃபுல் ஆக்ஷன் பிளாக், பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், ட்ரோனு, ரோபோட்டுன்னு எங்கெங்க போய் ட்ரெய்லர் முடிக்கிறாங்க. இப்ப முக்கியமான விஷயம், இது ஒரு பக்கா கமர்ஷியல் மூவி. இதுல ஹீரோ படம் கிடையாது, சூப்பர் ஹீரோ படம். அதாவது ஹீரோ நினைச்சா அந்த படத்துல என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போது. இதை ட்ரைலர்லயே ஒரு டைலாக்காவே சொன்னது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இதை கரெக்டா யூஸ் பண்ணி நம்ம எல்லாம் ஆசைப்படுற ஆனா எதிர்பார்க்காத ஒரு சீன் ஒன்று வச்சிருந்தாங்க. அதான் மொத்த பொலிட்டிஷியனும் ஒரே ரூம்ல லாக் பண்ணி டிவிக்கு, அதாவது தளபதி வெற்றி கொண்டான் கொஸ்டின் பண்ற மாதிரி ஒரு சீனு. அது தியேட்டர்ல ரொம்பவே ஹைலைட்டான சீனா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சீனு தியேட்டர்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்ப ரொம்பவே டேஞ்சரான விஷயத்துக்கு வருவோம். அதான் பகவந்த் கேசரி. இந்த படத்துல பகவந்த் கேசரி சீன்ஸ்லாம் இருக்க போறது கன்ஃபார்ம் ஆயிட்டு, அதுல என்னென்ன சீன்ஸ் வரப்போகுதுங்கிற முதற்கொண்டு அவங்க ட்ரைலர்லேயே காட்டியிருந்தாங்க. அது என்னதான் நல்ல விஷயம் பார்த்தாலும் சில சீன்ஸ் பகவந்த் கேசரிலேயே கொஞ்சம் ஓவராகவே போயிருப்பாங்க. முக்கியமா அந்த இன்டர்வல் பிளாக், இதுலயும் அதுதான் இன்டர்வல் பிளாக்கா இருக்கணும். ஆனா அதோட இதுல ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் தெரியுது. அதுல எல்லாமே ஓவரா நிறைய டைலாக்ஸோட ஃபைட் இருக்கும். இது ஃபுல் ஆக்ஷன் பிளாக்கா போற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ரொம்பவே நல்லா பண்ணிருக்க மாதிரி தெரியுது. அந்த வகையில எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடுத்தது ஒரு கிளீசேவான ஒரு கிரிஞ்சி சீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு சீன் என்னன்னா, அதில் பாலையா வந்து ஸ்ரீலீலாக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்க விஜய் அவர்கள் மமிதாக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அதுல அது ஒரு சாங் கிட்ட வர மாதிரி ரொம்பவே ஓவரா இருக்கும். இதுலயும் அந்த மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை மட்டும் சரியா பண்ணிட்டாங்கன்னா மொத்தமா தப்பிச்சிடலாம். பகவந்த் கேசரியில வரக்கூடிய வில்லன் அண்ட் ஸ்ரீலீலா போர்ஷன், அதாவது அவங்களோட ஆர்ஜின் வேறவா இருக்கும். அண்ட் இப்போ இருக்க ட்ரைலர் வச்சு பார்த்தா ஜனநாயகன்ல வில்லன் அண்ட் மமிதா பைஜியோட ஆர்ஜின் ரொம்பவே வேறையா இருக்கு. பகவந்த் கேசரியில இருக்கிற சீன் இதுல இருக்கிறத ரிவீல் பண்ணது ரொம்பவே நல்ல விஷயம் தான். அண்ட் பகவந்த் கேசரி ஒன்றும் மோசமான படம்லாம் கிடையாது. அதை கரெக்டாக பண்ணால் இன்னும் நல்லாவே பண்ணலாம். நம்ம டிவிக்கு யாரு, மமிதாவுக்கும் அவருக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, அவங்க பின்னாடி உள்ள சீக்ரெட்டு, கார்பரேட்டு, பொலிட்டிஷியன்ஸோட டிவிகே கேரக்டருக்குள்ள ஃபைட்டுன்னு இந்த ட்ரெய்லர் பல விஷயங்களை கொஸ்டின் பண்ணியிருக்கு. படத்தில் பார்க்க சொல்லி அதை நம்ம இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த விஷயம்லாம் ரிவீல் ஆகாமல் படத்துலேயே பார்த்து எங்கேஜ் ஆகுறீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கோங்க. இப்போ டிவிகேங்கிற கேரக்டர் ஒரு காலத்தில் போலீஸாக இருந்த கேரக்டர். அண்ட் ஒரு பொலிட்டிஷியன் மேலே கை வச்சனால அவர் ஜெயிலுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் அவர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வருவார். பகவந்த் கேசரில் இப்படி பாலையா ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆக வரும்போது அங்கே ஜெயிலராக இருந்த சரத்குமாரோட பொண்ணை தான் இவர் அழைச்சிட்டு வர மாதிரி இருக்கும், சரத்குமார் இறந்ததுக்கு அப்புறம். ஆனால் இந்த படத்தில் அப்படி இருக்க போகிறது இல்லை. ஜெய் அதாவது டிவிக்கு ரிலீஸ் ஆன பிறகு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, ஒரு ட்ரைபல் ஏரியாவுக்கு போகிறார் போல இருக்கு. அவருக்கும் அந்த ட்ரைபல் ஏரியாவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்திருக்கு. ஸோ அங்கே போகும்போது அங்கே ஒரு குழந்தையா தான் மமிதா பைஜி இருக்கணும். அங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அந்த ஊரோட சேர்ந்து டிவிகே நிற்கிறாரு. அண்ட் அதில் ஜெயிக்க முடியாமல் போக அல்லது வேற ஏதோ ப்ராப்ளம்னால ஒரு அங்கே உள்ள மமிதா பைஜு அந்த குழந்தைய மட்டும் தூக்கிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வளர்த்து மிலிட்டரிக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்னும் அவர் கஷ்டப்படுறாரு. இப்படி அமைதியாக அவங்க லைஃப் போயிட்டு இருக்கும்போது வில்லன் வேற ஒரு கண்ட்ரியில் ஜெயிலில் இருந்து இப்போ திருப்பி இங்கே ஓஎம்ங்கிற ஒரு மிஷனுக்காக வரான். அது தெரிஞ்சு ஆப்ரேஷன் மினிஸ்டரி ஆர் வேற ஏதாவது ஒரு மிஷினாக தான் இருக்கணும். மேக்ஸிமம் ஆப்ரேஷன் மினிஸ்டரி அப்படிங்கிறத ஓஎம்னு சொல்கிற மாதிரி இருக்கலாம். மொத்த இந்தியாவும் கண்ட்ரோல் எடுக்க போகிற அப்படிங்கிற மாதிரி வரான். அண்ட் அந்த வில்லனுக்கும் டிவிகே அண்ட் மமிதா பைஜு இருந்த அந்த வில்லேஜுக்கும், அதாவது ஃபாரஸ்ட்ல உள்ள வில்லேஜுக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கு. ஸோ இப்போ மமிதா பைஜோட அந்த வில்லேஜ்ல என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா வில்லன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், அல்லது வில்லனை எப்படி தோக்கடிக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க, மமிதா, அதாவது விஜய், டிவிகே இந்த ரெண்டு கேரக்டர் சேர்ந்து எப்படி ஃபைட் பண்ணி நிற்கிறாங்க அப்படிங்கிறதா மீதி படம். ஒரு ப்ரெஸ்ஸா இருந்து பூஜா ஹெக்டே எப்படி ஹெல்ப் பண்றாங்க. அண்ட் இதில் பக்கா ஆக்ஷன் பேக், கமர்ஷியல் எலமெண்ட், பாலிடிக்ஸ் எலமெண்ட் எல்லாத்தையும் போட்டு பக்காவாக குக் பண்ணியிருக்கான்னு நம்புகிறோம். அப்புறம் இந்த படத்தை காப்பாற்றணும்னா அது ஹச்சுனாத்தால தான் முடியும். நல்லா பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருக்குது ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க.